இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்த்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதில் ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எழுதும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ യൂട്യൂബ് ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.